ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு முக்கியமான நிகழ்வுகளை கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், கேபினட் அப்ரூவ்ஸ் 1 lakh crore அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் டு கேட்டலைஸ் மார்க்கெட் லெட் ரிஃபார்ம் ட்ரிவன் சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இப்போ சிட்டியை ரீடெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபண்டு. ரீடெவலப்மெண்ட்னா பொல்யூஷன்ல இருந்து ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காகவும் தன்னோட ஆர்கியாகிக் ஹிஸ்டாரிக் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை ரீபில்ட் பண்றதுக்காகவும் ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க. அந்த ஃபண்டு தான் அர்பன் சேலஞ்ச் ஃபண்டு. அந்த ஃபண்ட்ல பார்ட்டா பிரிக்கிறாங்க, செக்ரிகேஷனா பிரிக்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட் இவ்வளவு லே பண்ணும். 50% ஆஃப் த ஃபண்ட் வில் பி டேக்கன் பை அந்த கான்ட்ரிபியூஷன் வில் பி டேக்கன் பை த ஓன் முனிசிபல் ஆர் கார்பரேஷன் போர்டு. அங்க இன்வால்வ் ஆகிற அங்க நடக்கிற எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸை வச்சு 50% கான்ட்ரிபியூஷன் வரணும். ஸோ இதுதான் நியூஸ்க்குள்ள போகலாம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுக்கு டோட்டலா பிக்ஸ் பண்ணிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் 4 lakhs crore. ஒட்டுமொத்தமா 4 lakhs crore. யூனியன் கவர்மெண்ட் 1 lakh crore வந்து அசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஆக்சுவலா கொடுத்தாச்சு. அண்ட் தென் மார்க்கெட் மேண்டேட்ல 50% ஆஃப் த ப்ராடக்ட். இந்த மார்க்கெட் மேண்டேட் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு சென்னை, ஒரு டெல்லி அந்த மாதிரி சிட்டிஸ்ல இப்போ எப்படி எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி அங்க எப்படி ரன் ஆகுதோ அதை பொறுத்துதான் அங்க வந்து இந்த ஃபண்ட், இந்த 50% ஃபண்ட் ரைஸ் ஆகும். ஓகேவா? 50% ஃபண்ட் அதுக்கு என்ன வேலை அப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னா முனிசிபல் பாண்ட்ஸ், பேங்க் லோன்ஸ் அண்ட் பர்ச்சேசிங் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். இதெல்லாம் வந்து மோட் ஆஃப் அக்வயரிங் மணி ஃப்ரம் த மணி ஃபார் த urban fund, urban challenge fund. Okay, remaining fund 25% can be counted by state union territories. இப்போ அந்த அர்பன் ஏரியா, அந்த சிட்டி இருக்கு இல்லையா, ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல இல்லையா அதோ அந்த ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் 25%, யூனியன் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் 25%, பேலன்ஸ் 50% வந்து பாண்ட்ஸ், பேங்க் லோன்ஸ் இதுபடியா 50%. ஸோ அடுத்து ப்ரையாரிட்டி, அந்த ஃபண்ட் கிளப் பண்ணிட்டாங்க இல்லையா, பூல் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த ஃபண்டை எங்க யூஸ் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட், டு டெவலப் சிட்டி ஆஸ் growth hubs. growth hubs அப்படின்னா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு செஃபஸ்டிஃபிகேஷனுக்கு சம் அமௌண்ட் அதுல இருந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து கிரியேட்டிவ் ரீடெவலப்மெண்ட், அர்பன் ரினியூவல் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த கிரியேட்டிவ் ரீடெவலப்மெண்ட்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் ஹிஸ்டாரிக்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதை ரீபில்ட் பண்ற மாதிரி. அண்ட் தென் பிரவுன் ஃபீல்டு அப்படின்னா ஏற்கனவே கட்டி வச்சிருக்க கட்டுமானங்கள் பாதியா நிக்கிறதா இருக்கலாம், இல்ல அந்த கட்டி வச்ச கட்டுமானங்களை சீரமைக்கிறதா இருக்கலாம். அதற்கு அதுக்கப்புறம் வாட்டர் அண்ட் சானிடேஷன். இந்த அர்பன் சிட்டிஸ்ல மேஜரா இருக்க ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா சானிடேஷன் தான். ஸ்லம்ஸ் அதிகமா இருக்கும், அன்பியூரிஃபைடு வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸோ இந்த 3 விதத்துல அந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்டை செலவிட போறாங்க. ஸோ அந்த நம்ம அதில் முனிசிபல் பாண்ட்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் வில் பி இஷ்யூட் பை த முனிசிபல் கார்பரேஷன். எந்த கார்பரேஷன் இருக்கோ அந்த கார்பரேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் வில் பை த பாண்ட். அப்போ அமௌண்ட் வந்துடும். வித் த இன்ட்ரெஸ்ட் த போர்ட் வில் ரீபே த மணி டு த இன்வெஸ்டர்ஸ். பேங்க் லோன்ஸ், உங்களுக்கு பேங்க் லோன்ஸ்னா பேங்க்ல போயிட்டு லோன் எடுத்துக்கிறது. அடுத்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டோல் எடுத்துக்கலாம். அந்த டோல்ல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், பிரைவேட்டோட அகாமடேஷனோட சேர்த்து கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேர்த்து தான் அந்த ரோட லே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டோல் வச்சு அந்த காசை கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் the ways and means of acquiring money for the urban challenge fund. That is 50% fund அந்த அர்பன் ஏரியாவில் இருக்கிற கார்பரேஷனா இருக்கலாம், முனிசிபாலிட்டியா இருக்கலாம், ரன் பண்ணணும் இல்லையா, அவங்க எடுக்க போற மெத்தட்ஸ். ஓகேவா? பேண்ட் ஜெனரல் அப்ளிகேஷன் பாண்ட்ஸ், அந்த முனிசிபல் பாண்ட்ஸ்ல உள்ள இருக்கிறது சப் கேட்டகரிஸ். ஜெனரல் அப்ளிகேஷன் பாண்ட், டாக்ஸ் ரெவன்யூ ஆஃப் த முனிசிபாலிட்டி. அந்த பாண்டோட வேல்யூவா இருக்கலாம். எந்த அளவுக்கு லே பண்ண முடியும்னா அந்த ஒட்டுமொத்த முனிசிபாலிட்டியோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு ரெவன்யூ ஏர்ன் பண்ற கெப்பாசிட்டி, இல்ல டாக்ஸ் ரீஃபில் பண்ற கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ரிஸ்க் லெவல் லோ, ஏன்னா ரெவன்யூ பேக்கிங்ல இருக்கிறதுனால ரிஸ்க் லெவல் லோ. அண்ட் ரீபேமெண்ட் வந்து டாக்ஸ் கலெக்ஷன்ல இருந்து ரீபேமெண்ட் இருக்கும். ரெவன்யூ பாண்ட்
ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்டையோ இல்ல ஸ்பெசிபிக்கான ஒரு என்வரான்மெண்ட் ஒரு எக்கனாமி ஜென்ரேட் ஆகிற ஒரு ப்ராசஸையோ குறி வச்சு பாண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரெவென்யூ பாண்ட். நெக்ஸ்ட் பிஎன்பிஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் ஃபார் கங்கா ட்ரீட்டி ரினுவல் இந்தியா டோல்ட் டு பிரேக் ஃப்ரம் பாஸ்ட். கங்கா ட்ரீட்டி ரினுவல். ஸோ என்னாச்சு, ஒரு 2 days பேக் வந்து பங்களாதேஷ்ல எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு நேம் ரஹ்மான் வின் பண்ணிடுவாரு. ஸோ வின் பண்ணதுனால அந்த பிஎன்பி பார்ட்டிக்கு அப்போசிஷனா இருக்கிற பார்ட்டி யாருன்னா ஷேக் ஹசீனா இருக்கிற பார்ட்டி. ஸோ அந்த ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா வந்து அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம்ல இப்ப அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் முன்வைக்கிற பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஷேக் ஹசீனாவோட பார்ட்டி அந்த பார்ட்டியை அங்கீகரிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் இந்த கங்கா ட்ரீட்டி ரினியூவல் இருக்கு இல்லையா, இந்த கங்கா ட்ரீட்டியை கோட் பண்றாரு. ஏன் அந்த கங்கா ட்ரீட்டி அப்படின்னா, கங்கா ரிவர் ஃப்ளோஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் பீகார் இது வழியா இப்போ இது பங்களாதேஷ் அப்படின்னா இப்படி டைவர்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும், ஒரு பிரான்ச் ஆஃப் ரிவர் வில் ஃப்ளோ த்ரூ பங்களாதேஷ் அண்ட் அனதர் பிரான்ச் வில் ஃப்ளோ த்ரூ வெஸ்ட் பெங்கால். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டேம் கட்டி வாட்டரை டைவர்ட் பண்ணிருக்கோம். அந்த டைவர்ட் பண்ண வாட்டருக்காக ஒரு ட்ரீட்டி ஃபைல் பண்ணிருப்பாங்க. அந்த ட்ரீட்டி தான் கங்கா ட்ரீட்டி. ஸோ அந்த ட்ரீட்டியோட டைம் வந்து 2026 முடிவடையுது. ஸோ அந்த ட்ரீட்டியை கண்டினியூ பண்ணலாமா என்ன அப்படிங்கறத பேச்சு வரும். ஸோ இது இன்டைரக்டா எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த பிஎன்பியோட லீடர் அந்த ரஹ்மான் இந்தியாவை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்றாரு. எதுக்கு அப்படின்னா, அந்த ஷேக் ஹசீனாவோட பார்ட்டியை சப்போர்ட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பங்களாதேஷுக்கு எதிர்த்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது அப்படிங்கறதையும் முன்னிறுத்துறாரு. அப்படி பேசுனது, சோ இந்த பாயிண்ட கங்கா ட்ரீட்டிய முன்னெடுத்து பேசுனது யாருன்னா ஹமாயின் கோபிர், ஃபாரின் அஃபேர்ஸ் அட்வைசர். யாருக்கு? தாரிக் ரஹ்மான். சொன்னா இல்லையா, வின் பண்ண தாரிக் ரஹ்மானுக்கு. சோ பாசிட்டிவ் சிக்னல் டிஸ்பைட் டென்ஷன், மோடிஸ் கங்க்ராச்சுலேட்டரி கால். சோ இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஎம் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிருப்பாரு. யாருக்கு? தாரிக் ரஹ்மானுக்கு ஃபார் வின்னிங் த எலெக்ஷன். அதை கோட் பண்றாரு. சோ எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படிங்கறத இன்னும் அவங்க ஃபீல் பண்ணல. நம்மளோட ரியாக்ஷனை பொறுத்து தான் அவங்க ஸ்டாண்ட் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபரக்கா பிரிட்ஜ். சொன்ன இல்லையா, அந்த ஃபரக்கா பிரிட்ஜ் பேரேஜ். இந்த ஃபரக்கா பேரேஜ் அப்படிங்கிறது இங்க பில்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது பங்களாதேஷ். இங்க பில்ட் பண்ணி வாட்டர் டைவர்ட் பண்ணி நம்மளோட ஹூக்லி ரிவர்ல டைவர்ட் பண்ணி வாட்டரை யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா, சப்போஸ் இந்த வாட்டர் ஃபுல் கெப்பாசிட்டி வாட்டர் எல்லாமே இந்த சைட்ல பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆகிருந்தது அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்குள்ள அதை வெஸ்ட் பெங்காலுக்குள்ள ஃப்ளோ ஆகுற ஹூக்லி ரிவர்ல ஸ்லோ மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கிறதுனால சில்டேஷன் அதிகமா வந்து படிஞ்சிருது. அந்த சில்டேஷன் வந்து படிஞ்சதுனால அங்க எந்த ஒரு போர்ட் ரன் பண்ண முடியல, கப்பலை கொண்டு அங்க நிறுத்த முடியல. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் அங்க அரைஸ் ஆயிருது. எதனால? ஃபுல் வாட்டர் இங்க ஃப்ளோ ஆகிறதுனால. சோ அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறத தடுக்கிறதுக்காக இந்த ஃபரக்கா பேரேஜ் ஒன்று பில்ட் பண்ணி வாட்டர் டைவர்ட் பண்ணி ஹூக்லில விடுறோம். அதுக்கு தான் அந்த ட்ரீட்டி. ஓகேவா? அந்த ஃபரக்கா பேரேஜோட லென்த் 38 கிலோமீட்டர் டோட்டல் லென்த். சோ இதனால என்ன எஃபெக்ட்ஸ் என்னன்னா, கொல்கத்தா port will be safeguarded. Kolkata port one of the busiest and major port. அந்த போர்ட்ல அதிகப்படியா கப்பல் வந்து நிறுத்துறதுக்கு வழிவகை செய்யுது. அப்படி இல்ல, அந்த ஃபரக்கா பேரேஜ் கட்டல அப்படின்னா சில்டேஷன் படிஞ்சு கப்பல் வந்து அங்க நிறுத்த முடியாம போயிருக்கும். ஒன்னு. ரெண்டு, இரிகேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை. இரிகேஷன் நமக்கு பெனிஃபிட்ஸ் அங்க இதனால கிடைக்குது. அண்ட் தென் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். இன்லேண்ட் மூலமா கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றது, அந்த வாட்டர்வே நேஷனல் வாட்டர்வே ஒன்ல டிரான்ஸ்பர் பண்றது வந்து இன்னும் பெஸ்டா இருக்கு. பங்களாதேஷுக்கு இதனால இஷ்யூ என்ன அப்படின்னு, ஃபர்ஸ்ட் ரெடியூஸ்ட் வாட்டர் ஃப்ளோ. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் we are diverting by the Farakka barrage to India, அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வாஸ் நெக்லெக்டட் டு பங்களாதேஷ்.
அப்போ பங்களாதேஷுக்கு இரிகேஷனுக்கு வாட்டர் இருக்காது, இரிகேஷனுக்கு வாட்டர் இல்ல. அண்ட் salinity intrusion, once the water river water is getting into the state குறைஞ்சது அப்படின்னா marine water will get intrude in the state. அப்படின்னா என்ன அர்த்தம், அதை டைல்யூட் பண்றதுக்கு ரிவர் வாட்டர் இல்லை அப்படின்னா சால்ட் வாட்டர் உள்ள வந்துடும். இப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீப் மைன் பண்ணி தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா டியூப்வெல் போடுறாங்கன்னா கூட அதுல கூட salinity கலந்துருக்கும். அதனால இந்த ரிவர் வாட்டர் போகாதனால. அண்ட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட்னா ரிவர் இல்லைன்னா ஃபிஷரிஸ் இல்லை, அங்க இன்லாண்ட் டிரான்ஸ்போர்ட் இல்லை, எல்லாமே பாதிக்கப்படுது. அடுத்து மார்பாலஜி சேஞ்சஸ், செடிமெண்டேஷன். ஸோ இதே மாதிரி இப்போ எப்படி சூக்லி ரிவர்ல செடிமெண்டேஷன் அதிகமா படியுதோ சேம் லைக் தட் அந்த ஃபரக்கா பேரேஜ் கட்டுறதுனால ஸ்லோ மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர்னால அங்க சில்டேஷன் அதிகமாயிடுச்சு எங்க பங்களாதேஷ்ல. ஸோ கங்கா வாட்டர் ட்ரீட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரியா ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்டா இருந்து ஆரம்பிச்சது இந்த 1996ல கங்கா வாட்டர் ட்ரீட்டில நம்ம சைன் பண்ணிருக்கோம். ஃபரக்கா பேரேஜ் வந்து 1975ல கமிஷன் ஆயிருக்கு, சைன்டு 1996. அந்த ட்ரீட்டியோட எக்ஸ்பைரி டேர்ம் வந்து 2026. ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த ட்ரீட்டி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி இப்பதான் தெரியும். 26ல முடிய போது பங்களாதேஷ் வந்து நம்ம எதிர்த்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஃபைல் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து சுப்ரீம் கோர்ட் டு ஹியர் ப்ளீஸ் alleging DPDP Act weaponizes privacy to disarm RTI and diluting the transparency. இஷ்யூ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்ட் டிஜிட்டல் பர்சனல் அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படி 2023 இந்த ஆக்ட் வந்து நம்ம உள்ள கொண்டு வந்தாச்சு. அந்த ஆக்ட்ல ஒரு ப்ரொவிஷன் அப்படி இருக்கும். என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா, பர்சனல் information of officers connected with public office. இந்த ஆக்டுக்கு முன்னாடி இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆபீசர் கனெக்டட் வித் த பப்ளிக் ஆஃபீஸ், ஒரு பப்ளிக் ஆஃபீஸோட பப்ளிக்கோட அண்டர்டேக்கிங் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல இருக்கிற ஒரு ஆபீசரோட இன்ஃபர்மேஷன் ஒட்டுமொத்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு வாங்கலாம்னா வாங்க முடியும் இதற்கு முன்னாடி. இப்போ இந்த ஆக்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வேக ஒரு சேம் கிளாஸ போட்டு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க முடியாம தடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல PIL பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் பர்சனல் அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமா ரைட் டு பிரைவசிய அதிகப்படியா பயன்படுத்தி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டோட பிரிவிலேஜஸ கட்டைல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்றாங்க. அந்த ஃபைல் பண்றது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சூரியகாந்துக்கு முன்னாடி வந்து வரப்போகுது. இதுதான் நியூஸ். கோர்ட் சேலஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்துக்கு முன்னாடி வரப்போகுது. பண்ணது யாருன்னா வெங்கடேஷ் நாயக், அட்வொகேட் பிருந்தா குரோவர், அந்த நேஷனல் கேம்பெயின் ஃபார் பீப்புள்ஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன். இவங்க தான் அந்த PIL ஃபைன் பண்ணி உள்ள வர்றது. ஓகேவா? ப்ரொவிஷன்ஸ், நோ ரிலேஷன்ஷிப் டு எனி பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்தது ரீஜனல் கிளாஸ், ஒரு கிளாஸ். இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. எப்போ இல்லை அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வித் பப்ளிக் ஆக்டிவிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட் இல்லாத அப்போ, ஒரு பர்சன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாத ஒரு ஆளோட இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்த ஒரு ப்ரொவிஷனை ஒரு மைண்ட் சேஞ்ச் மூலமா ஒட்டுமொத்தமா இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? பர்சனல் இன்ஃபர்மேஷன் குட் பி டிஸ்க்ளோஸ்ட் இஃப் லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு முன்னாடி இருந்தது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸம்டட். ஓவராலா எந்த இன்ஃபர்மேஷன் வெளிவராத அளவுக்கு. ஸ்ட்ரக்சரல் ஆல்ட்ரேஷன், இப்ப சொன்னதுதான் ஸ்ட்ரக்சரல் ஆல்ட்ரேஷன். இன்வர்ஷன் ஆஃப் பிரைவசி. இந்த பிரைவசிங்கிறது பிராட் ஏரியாவா எல்லா இடத்தையும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த பிரைவசி அப்படிங்கறத வெப்பனைஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் வயலேஷன். The amendment imposes unreasonable restriction on Article 19 Clause 1A of Right Information. So, இப்போ இந்த
லீகலா என்ன டேர்ம்ஸ் முன் வைக்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 19(1) கிளாஸ் ஏல ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ரைட் டு ஃப்ரீடம்ல ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ பை கிவிங் அடிஷனல் வேர்ட் ஆர் அடிஷனல் பவர் டு த டிபிடிபி ஆக்ட், இந்த ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏவோட ப்ரொவிஷன்ஸ் வந்து பிரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி லீகலா பாயிண்ட் முன் வைக்கிறாங்க. ஓகேவா? வயலேட்ஸ் ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டியை வயலேட் பண்ணுது. ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் பேக்கிங்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஆர்டிஐ ஆக்ட் 2005 அக்டோபர் 2 உள்ள கொண்டு வராங்க. இந்த இந்த பேஸ் லைன் ஆஃப் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1A, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு ஆளும் ஒரு சிட்டிசனுக்கும் கன்ஃபார்ம் தேவை அப்படின்னு சொல்றது. ஸோ இட் வில் ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சி. எப்படி டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா, இஃப் அட் ஆல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இஸ் ரன்னிங் பிஃபோர் அஸ்னா we can file RTA about the cost and the spending of the total project. அந்த அப்ப நம்ம கேட்கறத கொடுத்தாகணும். அப்ப டிரான்ஸ்பரன்சி வருது, அப்ப அக்கௌண்டபிலிட்டி வருது. ஓகேவா? அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, ரிடக்ஷன் ஆஃப் கரப்ஷன். ஸோ அந்த அமௌண்ட் டீடைல்ஸ் வந்துச்சு அப்படின்னா, இஃப் தேர் இஸ் மிஸ்மேட்ச் இன் தி அமௌண்ட் டீடைல்ஸ் we can file a case. பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி இதெல்லாம் இன்ஃபோர்ஸ் பண்றது. கீ ஃபீச்சர்ஸ் அந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்லயும் ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணீங்கன்னா அங்க ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி ஆஃபீஸ்ல ஒரு இடத்துலயும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஷியல்ஸ் ஒன்று வச்சிருவாங்க. நம்ம ஃபைல் பண்ற ஆர்டிஐ அவங்களுக்கு தான் ரீச் ஆகும். he or she must reply for the RTA. If at all is not replied அப்படின்னா we can file appeal. அவங்கள சூ பண்ணலாம், கோர்ட் முன்னாடி சூ பண்ணலாம், இல்ல சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் முன்னாடி சூ பண்ணலாம். ஓகேவா? டைம் லிமிட்ஸ், if normal case na time limits வந்து 30 days. If at all the information will is crucial for life அப்படின்னா it must be given within 44 hours. ஓகேவா? இது ஹைரார்கி, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஓகேவா? எக்ஸம்ஷன், எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ரைட் இன்ஃபர்மேஷன்ல. there are some exception. அந்த என்னென்ன எக்ஸம்ஷன்னா, if the information is carrying national security importance na it may or may not be disclosed to the public. Sovereignty and integrity இருந்தாலும் பண்ண முடியாது. கேபினட் பேப்பர்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ். ஸோ இது எல்லாம் எக்ஸப்ஷன். லாஸ்ட் நியூஸ், சீதாராமன் invokes polluters pay at Munich, demands differentiated climate costs, US absence corruption and says senator. நியூஸ் என்னன்னா, முனிச்ல நடந்த ஒரு செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கலந்துருப்பாங்க. அந்த கலந்துக்கிட்டு ஒரு கோட் சொல்றாங்க. என்னன்னா, பொல்யூட்டர்ஸ் பேஸ் பிரின்சிபல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the countries which pollute the more must contribute more for the pollution address. அந்த பொல்யூஷனை ஸ்டாப் பண்றதுக்கு அவங்க தான் அதிகப்படியா பே பண்ணணும். ஸோ மினிமலா பொல்யூட் பண்ற நாடுகள் அவ்வளவு பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அண்ட் தென் யூஎஸ் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ரோல் பேக் ஆகுது இல்ல யூஎஸ் பொல்யூஷன், கிரீன் கிளைமேட்ல இருந்து ரோல் பேக் பண்றாங்க. ஸோ பின்வாங்குறாங்க, அதையும் தப்பு சொல்றாங்க. இது ரெண்டும் நடந்திருக்கு. ஓகேவா? அவங்க சொல்ற ஒரு டேட்டா, இன்க்ரீஸ் சிக்னிஃபிகன்ட் கிளைமேட் ஸ்பெண்டிங் ஆக்ஷன் has increased from 3.7% of GDP 6 years ago 5.6% today. இதுக்கு முன்னாடி 3.7ல இருந்தது. நம்ம மேஜர் ஆஃப் த ஜிடிபி பெர்சன்டேஜ் இஸ் ஸ்பெண்டிங் ஃபார் எக்கனாமிக் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படி சொல்றாங்க. யூஎஸ் ஷார்ப் கிரிட்டிசிசம் கிளைமேட் ரோல் பேக். இப்போ யுனெஸ்கோல இருந்து யூஎஸ் வந்து பேக் அடித்துட்டாங்க. எந்த ஃபண்டிங்க்கும் சரியான ஃபண்டிங் கொடுக்கறதில்ல. இதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பொல்யூட்டர்ஸ் பேஸ் பிரின்சிபல், அந்த பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறது எந்த நாடு அதிகப்படியா பொல்யூட் பண்றோம் அந்த நாடு அதிகப்படியா கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த கோட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னது எங்க அப்படின்னா, எக்கனாமிக் கோஆபரேஷன் OECD, ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். எப்போ 1972ல. ஸோ அது ஒரு அஃபோர்டபுள் தான். யாரு அதிகமா பொல்யூட் பண்றாங்களோ அவங்க அதிகமா எக்கனாமி ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்க போறாங்க, அவங்க பே பண்ணணும். அது நார்மல் தான். ஓகேவா? இந்தியன் லீகல் ஃப்ரேம்வொர்க், இந்தியாவுக்குள்ள இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இது எந்த அளவுக்கு அக்செப்டபிளா இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப்ல என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அல்லது குட் என்விரான்மெண்டல் வாழணும் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம அப்படி பேசுறது we are indirectly enforcing the fundamental rights. ஆர்டிகல் 48A என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன், 51A ஃபண்டமெண்டல் டியூட்டில என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்கும்.
ஓகேவா? question. Urban Challenge Fund represents a paradigm shift in India's approach to urban infrastructure financing. இதற்கு முன்னாடி நம்ம funding state we are given grants to the cities and urban area grant சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. அந்த முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ செல்ஃபா எந்த இடத்துலயும் ஃபண்ட் ரைஸ் பண்ணி தன்னை தானே அட்மினிஸ்டர் பண்ணணும்னு இது வரைக்கும் பண்ணல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. அதுதான் கோட் லைன். கிரிட்டிக்கலி அனலைஸ் இட்ஸ் பொட்டன்ஷியல். ஸோ இந்த ஸ்டெப்போட பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லணும். டு டிரான்ஸ்ஃபார்ம் அர்பன் கவர்னன்ஸ் அண்ட் அட்ராக்ட் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இதனால எப்படி வரணும்னு சொல்லணும். ஸோ பார்ட்டா பிரிச்சு ஆல்மோஸ்ட் 150 வேர்ட்ஸ்ல மெயின் ஆன்சர் எழுதி கொடுங்க. கண்டிப்பா திருத்துவோம். ஓகே, தேங்க்யூ. Kurukshetra, 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 Kurukshetra.